சிஸ்டர் நான் உங்களை மன்னிச்சிட்டேன்னு என்கிட்ட சொல்லுவீங்க. நீங்கள் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டீங்க, இருந்தால் பரவாயில்ல நான் உங்களை மன்னிச்சிட்டேன் அப்படி நீங்களா வந்து என்கிட்ட சொல்லுவீங்களா? நான் உங்ககிட்ட வந்து என்ன பண்ணுவேன், என்னை மன்னிச்சிடுங்க நான் தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு நான் கேட்கணும். அப்போ தான் நீங்கள் என்னை பார்த்து என்ன சொல்வீங்கன்னா மன்னிச்சிட்டேன்னு சொல்லுவீங்க. இல்லை, உணர்வுள்ள இருதயம் வேண்டும். அவன் உணர்வு உள்ளவனா இருந்தான். அதை என்ன பண்ணியிருப்பான்னா மற்றவங்கிட்ட சொல்லியிருப்பான். அதனாலதான் அந்த 4 பேர் ஹெல்ப் பண்ணும்படி அவனுக்கு வந்தாங்க. ஆனா தான் திருந்துட்டேன் அப்படிங்கிறத அவன் வெளிப்படையா சொல்லியிருப்பான். நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், இப்போ எனக்கு இதை கடவுள் மன்னிச்சு எனக்கு ஒரு சுகம் கொடுக்க மாட்டார் அப்படின்னு ஏங்கி இருப்பான். அவன் ஏக்கத்தை பார்த்துதான் அந்த 4 பேர் அவனுக்கு உதவி செய்து வந்திருப்பாங்க. அவன் திமிரா பேசியிருந்தானா அவனுக்கு வந்திருக்க மாட்டாங்க. அவனுக்கு உணர்வுள்ள இருதயம் இருந்தது, அதை ஒப்புக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இருந்தது. அதனால அந்த 4 பேர் அவனுக்கு ஹெல்ப் பண்ண வந்தாங்க. ஏன்னா நான் தேவ சமூகத்துல துணிகரமாகவோ ரொம்ப திமிரு பிடித்தோம் நிற்க முடியாது. நம்மளே செய்ய மாட்டோம்ல. உனக்கு என்ன, ஏதோ வியாதி வந்துச்சு, வாழ்ந்த வரைக்கும் வாழ்ந்தேன், செத்து போறேன் அப்படிங்கிறப்ப நம்ம போய் ஹெல்ப் பண்ண மாட்டோம். ஒரு உணர்வான் என்று சொன்னால் அவனுக்கு தான் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். இதுதான் அவனுக்கு அங்கே நடந்துச்சு. அவன் உணர்த்தப்பட்டவனா இருந்தான், உணர்வுள்ளவனா இருந்தான். அப்புறம் அறிக்கை பண்ணினான். அடுத்தது அவன் திரும்பி இனிமேல் செய்ய மாட்டேன்னு அவன் வந்து என்ன பண்ணிருப்பான், ஒப்பு கொடுத்துருப்பான். அதனால ஆண்டவனை பார்த்து சொல்றாரு, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, இனி இந்த தவிர நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் ஒப்பு கொடுத்தவனா இருப்பான். கவனிக்கிறீங்களா? இதுக்கு மேல நான் இதை செய்ய மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவன் தேவ சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுத்தவனா இருப்பான். இன்றைக்கு கூட காலை நேரத்துல அநேக காரியங்களை குறித்து நாம எது வரைக்கும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நாம கேட்டுட்டு இருப்போம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உணர்வுள்ள இருதயம் உண்டா? என்ன தவறு பண்ணேன் என்பதை உணர்கிறாயா? ஒப்புக்கொள்கிறாயா? இனிமேல் செய்ய மாட்டேன் என்று அறிக்கை செய்கிறாயா? இது 3 கர்த்தர் எனக்கு என்னிடத்தை எதிர்பார்க்கிறார். நான் உணர்வுள்ள இருதயமே இல்லாம, நான் அறிக்கையிடாம, நான் எதுவுமே பண்ணாம என் காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் என் காரியங்கள் வாய்க்காது. உணர்வுள்ள இருதயம் வேண்டும். ஆண்டவர் கேட்கிறாரு, ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, உன் படுகை உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. அவனை பார்த்து சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. இப்போ அங்க இருக்கிறவங்களாம் சொல்றாங்க, தேவதூஷணம் சொல்றாரு இவர் யாரு? அப்ப ஆண்டவர் அங்க இருக்கிற ஜனங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னா, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடம் என்று சொல்வதோ எது எளிது அப்படின்னு கேட்கிறாரு. எது எழுது சொல்லுங்க. உன் பாவத்தை உனக்கு மனுஷன் சொல்றது எளிதா, எழுந்து நடன்னு சொல்றது எளிதா? எழுந்து நடன்னு சொல்றதா எழுது. ரெண்டுமே எளிதுதான். ரெண்டும் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னா சும்மா சொல்லிட்டு போயிடலாம். எழுந்து நடன்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் எழுந்து நடன்னு சொல்றதுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நமக்கு அதிகாரம் கிடையாது. கரெக்டா? இந்த கேள்வி ஆண்டவர் கேட்கிறாரு. எது அந்த இடத்துல ஆண்டவர் மீன் பண்றாரு அப்படின்னா, அவன் அங்கு வியாதியா இருப்பதற்கு ஒரு காரணி, the root cause was a sin. அவனுடைய பாவம் தான் அவனோட ரூட் காஸ். அப்ப எது ஈஸினா, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதுதான் எழுது. அது மன்னிக்கப்பட்டாதான் நான் அவன் எழுந்து நடக்க முடியும். அப்ப என்னுடைய காரியங்களுக்கு பின்பதாக ஏதோ ஒரு காரியம் மறைந்திருக்கிறது. அதை நான் கண்டுபிடித்து அதை நான் அறிக்கையிடும் போது நான் எந்த காரியம் நடக்கலன்னு சொல்றதும் அது நடக்கும். இவன் ஏன் நடக்கல? இவனுடைய பாவம் இவனை பிடிச்சி வச்சிருந்தது. இப்ப எனக்கு காரியங்கள் ஏன் வாய்க்கல? ஏதோ ஒரு காரணம் அதுக்கு பின்பதா இருக்கிறது. அதை நான் கண்டுபிடித்து, இவன் கண்டுபிடிச்சால, இவன் உணர்த்தப்பட்டால, இவன் அறிக்கையிட்டால, அதை நான் கண்டுபிடித்து அதை நான் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கும் போது எழுந்து என்னால் என்ன பண்ண முடியும்? அவன் எப்படி படுகை எடுத்துக்கொண்டு போனாலும் அதே போல என்னாலையும் என் காரியத்துல எழுத முன்பதாக ஓட முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஏதோ ஒரு காரியத்துல எது வரைக்கும் அந்த காரியத்துல நீங்க இறங்காதிருப்பீங்கன்னு சொல்லி நீங்க கேட்கிறீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற பதில், உணர்வுள்ள இருதயம் உண்டா? ஒப்புக்கொள்கிறாயா? அறிக்கை செய்கிறாயா? இந்த 3 காரியங்களை தேவ சமூகத்திலே நான் செய்யும் போது என்ன காரியம் இதுக்கு பின்பதாய் மறைந்திருக்கிறது ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்கும் போது அந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்து. நாம் அறியாத ஏதோ ஒரு காரியம் இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை நாம செய்திருக்கலாம். அந்த காரியத்தை கர்த்தர் நம் நினைவில் கொண்டு வருவார் என்று சொன்னால், நாம் அறிக்கையிட்டு அவருடைய பாதத்துல வைத்தோம் என்று சொன்னால் நம்மளுடைய காரியங்கள் தானாய் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த காரிய நேரத்தில் ஒருவேளை ஒரு கேள்வியோடு கூட நீங்க வந்திருந்தால், இன்றைக்கு இதுல இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், அவன் படித்த படிக்கையாய் இருந்தான். அவன் எத்தனை வருடங்கள் இருந்தான் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அவன் தான் செய்து தவறினால்தான் என்பதை ஒற்றுக்கொண்டான். அந்த இருதயத்தையும் ஆண்டவர் பார்த்தாரு, கொண்டு வந்த அந்த 4 பேரோட விசுவாசத்தையும் பார்த்தாரு. ரெண்டையும் ஆண்டவர் பார்த்துதான் அவனை பார்த்து சொன்னார், பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. மனம் திருந்துங்கிற இருதயம் ஒருவேளை அவனிடம் இல்லாதிருந்தால் இயேசு இந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டாரு. காணாதவர் போல அப்படியேதான் இருந்திருப்பாரு. மனம் திருந்துற இருதயம் அவனுக்குள்ளே இருந்ததுனால கொண்டு வந்தவருடைய விசுவாசம் கிரியை செய்தது.
என் விசுவாசம் கிரியை செய்ய வேண்டும் என்றால் மனம் திரும்புகிற இருதயம் எனக்கு இருக்க வேண்டும். அது கிரியை செய்தனால ஆண்டவர் சொன்னாரு, எழுது, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி. இன்றைக்கும் என் காரியங்கள் நெடுநாளாய் நான் காத்திருக்கிற காரியங்கள் இன்றைக்கு அப்படியே நிற்குது ஆண்டவரே நீங்க கேட்டிருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறது. அது பின்னாடி இருக்கும் காசு என்ன, அது காசு கண்டுபிடிச்சு அது தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து என்னிடம் திரும்பிவிட்டு ஒரு காரியங்களை நான் வாய்க்க செய்வேன். இவன் படுத்து கிடந்த இவன் எடுத்து நடந்ததை போல என் காரியங்கள் நின்று கொண்டிருக்கிற காரியங்கள் தானாய் நடக்கும். ஹல்லேலூயா.